இயேசுவில் பிரியமான அன்பு உறவுகளே, உங்களை இந்த காணொளி மூலம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்று நம்முடைய தாயாம் திரு அவை திருச்சிலுவை பெருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. சிலுவை என்பது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த சிலுவை இல்லாமல் நமது கிறிஸ்தவம் இல்லை. இன்னும் ஒரு படி மேலே சென்று சொல்ல வேண்டும் என்றால், சிலுவை அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான ஒரு சிம்பல், ஒரு அடையாளமாக திகழ்வதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட சிலுவையினுடைய விழாவை இன்று தாயாம் திரு அவை சிறப்பாக கொண்டாடுகிறது. இதற்காக இந்த திருவிழா, அந்த சிலுவையினுடைய மகத்துவம் என்ன, வரலாறு என்ன என்று நாம் இந்த காணொளியின் மூலமாக அறிந்து கொள்ளுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்றுதான் இந்த காணொளியை நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 312ஆம் ஆண்டு கான்ஸ்டன்டைன் நோபல் என்ற அரசனுடைய தாய் ஒரு நாள் ரோமாபுரிக்கு பயணம் செய்தார். போகிற வழியிலே கொல்கத்தா என்ற மலையை அடைகிறார். அந்த மலையே அந்த 3 சிலுவைகள் இருந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு சிலுவையில் நடுமத்தியில் இயேசுவினுடைய சிலுவை, 2 ஓரங்களிலுமே கல்வர்களுடைய சிலுவை இருந்தது. இந்த 3 சிலுவையுமே ஒரு மூலையிலே ஒன்றாக போடப்பட்டிருந்தது. அது 3 சிலுவையும் ஒரே அளவில் தான் இருந்தது, எந்த வித்தியாசமும் இல்லை. இதில் எந்த சிலுவையில் இயேசுவை அறைந்தார்கள் என்று கான்ஸ்டன்டைன் நோபலினுடைய தாய் குழம்பி போயிருந்தார். அப்பொழுது அந்த வழியே வந்த ஒரு ஊனமுற்ற ஒரு சகோதரனை அழைத்து ஒவ்வொரு சிலுவையின் மேலும் தனது கையை வைக்க சொன்னார். அப்போது 3 சிலுவையில் வைத்து கொண்டே வருகிற பொழுது ஒரு சிலுவையில் கை வைத்தவுடன் அந்த ஊனமுற்ற அந்த மனிதருடைய உடலானது வலுப்பெற்று நன்றாக கை நீட்டி நடக்க ஆரம்பித்தார். இதை பார்த்தவுடன் அந்த தாய், இதுதான் இயேசுவை சிலுவையில் அறைந்த சிலுவை என்று சொல்லி அந்த சிலுவையை அந்த அரசனுடைய தாய் கொண்டு வருகிறார்கள். ஏறக்குறைய இந்த சிலுவை 13 ஆண்டுகள் அப்படியே வைத்திருந்து மீண்டுமாக இந்த சிலுவையினுடைய மகத்துவத்தை பரப்ப ஆரம்பிக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு ஆண்டும் இந்த சிலுவையினுடைய நம்பிக்கை செய்தியானது எல்லா இடங்களிலுமே பரவ ஆரம்பிக்கிறது. எல்லா மக்களும் இதை அறிந்து கொள்ளுகிறார்கள், திருவிழா கொண்டாடுகிறார்கள். இப்படி இந்த சிலுவையானது இயேசு இந்த சிலுவையில் உயிர்த்து விட்டார், ஒரு பெரிய சாதனையை செய்து விட்டார் என்ற விழாவை ஆடம்பரமாக கொண்டாட ஆரம்பித்தார்கள். இது அப்படியே வளர்ந்து இன்று நாம் சிலுவை திருவிழா என்று கொண்டாடுகிறோம். எனவே இந்த சிலுவை ஏறக்குரிய செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ அந்த நிகழ்வைத்தான் திரு அவையானது சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த சிலுவை என்பது என்ன? இயேசு மரிப்பதற்கு முன்பாக இது எந்த ஒரு அடையாளம் என்றால், இது வேறு ஒரு நாட்டிலே தவறு செய்பவர்களை தண்டிக்கின்ற ஒரு அவமான சின்னமாக இருந்தது. பெரிய சின்ன தப்பு செய்தாக்கா அவர்களை எல்லாம் ஒரு மாதிரி தண்டிப்பார்கள். ஆனால் பெரிய தவறு செய்துவிட்டால் இப்படி கொடூரமாக சிலுவையிலே அறைந்து கொள்ளுவார்கள். இதுதான் வரலாற்றில் இருந்தது. இதையே ரோமாபுரி நாட்டுக்கு கொண்டு வருகிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் உள்ள ஒரு தண்டனையாக சிலுவையில் அறைந்து கொள்ள வேண்டும். சிலுவையில் அப்படி அறைந்து கொள்ளுகிற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, இது சாதாரணமாக கத்தியால் கொடுத்துட்டா செத்துருவாங்க, தூக்கு போட்டுக்கிட்டா செத்துருவாங்க, கழுத்து அறுத்துட்டா செத்துருவாங்க. ஆனால் இந்த சிலுவையில் அப்படியே அறைந்து இருக்கும் பொழுது கைகளை எல்லாம் இறுக கட்டி கொள்வார்கள். நம்முடைய கை அப்படியே தூக்கிட்டு இருக்கும், கால் நேராக தொங்க அதுக்கு தூக்கி வச்சுருப்பாங்க. ஸோ இப்படியே நம்ம அந்த சிலுவையில் கொஞ்ச நேரம் இருந்தோன்னா அப்படிப்பட்ட வலி வரும், வேதனை வருங்க. அப்படியே அந்த சிலுவையில் மறிச்சிட்டாக்கா என்ன நடக்கும்? பறவைகள், கழுகுகள் அந்த உடம்பை அப்படியே கொத்தி சாப்பிட்டு போகும். இதுதான் அவர்களுடைய ஒரு பெரிய தண்டனையாக இருந்தது, ஒரு அவமான சின்னமாக இருந்தது. ஐயோ, அந்த சிலுவை தண்டனை மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாம் பயந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த சிலுவை அவமானத்தின் சின்னம், பெரிய பாவம் செஞ்சிட்டானே என்று கேவலமாக பார்க்கப்பட்ட ஒரு சிலுவை, இயேசுவை அந்த சிலுவையில் சாதாரணமாக கொண்டு சிலுவையில் அறையலைங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இயேசுடைய வாழ்க்கையில்
அவர் அப்படியே துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு இரத்த வேர்வை வியர்த்து அந்த சிலுவையை அவரே தூக்கிட்டு வந்து அவரை சுமக்க வைக்கிறாங்க. அப்போ எவ்வளோ வலிகள் வேதனைகள் இருந்தது, அவமானங்கள் அதிகமாகவே இருந்தது. இந்த அவமான சிலுவையை நீ சுமந்துக்கிட்டே வர, அதையே நீ சுமந்துட்டு போய் அதிலே சாக போகிற அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைப்பதாக அவரை எவ்வளவுக்கு எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அந்த சிலுவையின் மூலமாக அவமானப்படுத்தினார்கள். ஆனால் என்ன நடந்தது? அந்த சிலுவையிலே இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்து விட்டார். அந்த சிலுவைக்கு மதிப்பில்லாமல் போயிடுச்சுங்க. ஒரு அவமானம் அப்படின்னு சொன்ன அந்த சிலுவையை அப்படியே தூக்கி போட்டு, இல்லை இது முக்கியம், மனித வாழ்க்கையினுடைய முக்கியம். ஒரு மனுஷன் எவ்வளவு துன்பப்பட்டாலும் இந்த சிலுவைங்கிற அடையாளத்தை பார்த்தால் இந்த எதை சொல்லுகிறது என்றால் வெற்றியை சொல்லுகிறது. இது வெற்றியின் சின்னம், அவமானத்தின் சின்னம் வெற்றியின் சின்னமாக உருவெடுத்ததைத்தான் இயேசுவினுடைய திருச்சிலுவை விழா நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படி துன்பங்கள், துயரங்கள், அவமானங்கள் என்று சொல்லி சிலுவைகள் அதிகமாக வரலாம். எனவே இந்த சிலுவை என் வீட்டில் இருந்தால் அது துன்பம் இல்லைங்க. சிலுவையை நான் வீட்டில் வைக்கக்கூடாது, அது பெரிய அவமானம் இல்லை, அது வெற்றியினுடைய சிலுவை. அந்த சிலுவையை நோக்குகிற பொழுது எல்லாம் எனக்கு வெற்றி வரும், நான் மகிழ்ச்சியோடு இந்த சூழ்நிலையிலிருந்து பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆவேன் என்ற ஒரு மகிழ்ச்சியான உண்மையான நிரந்தரமான செய்தியை சொல்லுவதாகத்தான் இந்த சிலுவையானது அமைந்திருக்கிறது. எனவே இந்த கத்தோலிக்க திரு அவையிலும் சரி, கிறிஸ்தவ வாழ்விலும் சரி, நாம் நிறைய நேரங்களிலே சிலுவை அடையாளம் வரைகிறோம். இந்த சிலுவை அடையாளம் தான் இயேசுவை நினைவுபடுத்துகிறது, அந்த வெற்றியின் சின்னத்தை நினைவுபடுத்துகிறது. எப்பொழுதெல்லாம் சிலுவை அடையாளம் வரைகிறோமோ அப்பொழுதெல்லாம் நிறுத்தி நிதானமாக பொருள் உணர்ந்து நம்ம செய்கிறப்போ அந்த இறைவனுடைய ஆசை நமக்கு கிடைக்கிறது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இதை நம்ம யோசிப்போமே, ஒவ்வொரு முறையும் நான் சிலுவை அடையாளம் வரைகிற பொழுது தந்தை என்று சொல்லுகிற பொழுது நெத்தியிலே கைய வைக்கிறேன். நெற்றியிலே எனக்கு அறிவு இருக்கிறது, சிந்தனை இருக்கிறது, நல்ல முறையில் சிந்திக்க வேண்டும், நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதற்காக இந்த சிந்தனை எனக்கு இந்த அறிவு கொடுத்த கடவுளுக்கு அதை நினைத்து பார்க்கிறேன், அதற்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த சிந்தனை இந்த நாள் முழுவதும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தந்தையே என்னுடைய மூளையை, சிந்தனை ஆசீர்வதியும் என்று சொல்கிறேன். மகன் அப்படின்னு சொன்னால் தந்தை, மகன் இரண்டாவது ஆட்களாக இருப்பது தான் இயேசு கிறிஸ்து. அவர் என்னுடைய ஆன்மாவை, இங்க இதயம் இருக்கு, ஆன்மா இருக்குது, நல்ல சிந்தனைகள் இருக்கு, இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மகன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கையை வைக்கிறோம். அப்ப என்னுடைய ஆன்மா தூய்மையாக்கப்பட வேண்டும், இன்று வழி நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசுவை அழைக்கிறோம். தூய ஆவி என்று சொல்லி 2 ஷோல்டர்ல நம்ம கையை வைக்கிறோம். அப்ப இந்த 2 இடங்கள் நமக்கு எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா நம்முடைய உடல் முழுவதையுமே குறிக்கிறது. எனவே என்னுடைய உடல் முழுவதையும் தூய ஆவியானவர் வழி நடத்த வேண்டும். இந்த பிசிக்கல் பாடி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த உடலை இறையின் தூய ஆவியார் வழி நடத்த வேண்டும். நான் தவறு செய்யக்கூடாது, இதனால் கெடுதல் செய்யக்கூடாது, எனது கையோ, எனது கண்ணோ, எனது கால்களோ, எனது உடலோ தீங்கு செய்யக்கூடாது என்பதற்காக பரிசுத்த ஆவியானவரே இந்த உடலை நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லும். எனவே என்னை முழுவதுமாக ஒவ்வொரு முறையும் நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரோடு இணைந்து வாழ்வதன் அடையாளம் தான் தந்தை, மகன், தூய ஆவி என்ற சிலுவை அடையாளம். எனவே நம்ம பெரிய ஜெபம்லாம் சொல்ல தேவையில்லைங்க. இந்த தந்தை, மகன், தூய ஆவி அப்படின்னு சொல்லிட்டு சிலுவை அடையாளம் போட்டாலே நம்ம இறைவனோடு புதுப்பிக்கிறோம், நல்ல உணர்வை கொடுக்கிறோம். அந்த சிலுவை அடையாளம் ஒரு வெற்றியின் அடையாளமாக மாறுகிறது என்பதை உணர்ந்து இந்த திருச்சிலுவை விழாவை மிகவும் பிரபலமாக, ஆடம்பரமாக கொண்டாட வேண்டும். எனவே நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஒரு அவமானத்தின் சின்னத்தை வெற்றியின் சின்னமாக மாற்றிய இயேசுவுக்கு நன்றி சொல்லுவதோடு, இந்த சிலுவை எனது வாழ்க்கையில் அவமானம் அல்ல, இந்த சிலுவை எனது குடும்பத்தில் வீட்டில் இருந்தால் ஒரு இழப்பு அல்ல, துன்பம் அல்ல, அது வெற்றி. எனது வாழ்க்கையில் நான் சந்திக்கிற இந்த துன்பங்களுக்கு, வியாதிகளுக்கு, நோய்களுக்கு, இழப்புகளுக்கு வெற்றியாக அமையப் போகிறது என்று நம்மையே சீர்தூக்கி பார்த்து பெருமையோடு அந்த சிலுவை ஒவ்வொரு முறையும் உற்று நோக்குகிற பொழுது எனக்கு வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. திருசிலுவையை ஆராதிப்போம், திருசிலுவையை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளுவோம்.
அந்த சிலுவை நமக்கு விடுதலை சிம்பலாக விடுதலையினுடைய அடையாளமாக மாறுகும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை இறைவனுடைய பாதம் சமர்ப்பித்து இந்த விழாவை பெருமையோடு கொண்டாடி மகிழ்ந்திருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.